சேமியா ஊத்தப்பம் செய்யலாம். மிக்சிங் பவுலில் 1 கப்பு தயிர், 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, 1 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டாச்சு. 1 கப்பு சேமியா, 1 கப்பு வெள்ளை ரவை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். 6 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, ஒன்றும் பாதியமாக இடிச்சிடலாம். ஒன்றும் பாதியமாக இடிச்சாச்சு. இருபது நிமிஷமாக நல்லா ஊற வச்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்ததும் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை, ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா சூடு இருக்கு. ஊத்தப்பத்தை வார்த்தலாம். ஆயில் 1 டீஸ்பூன்,
ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே போலவே இன்னொன்று வார்த்தரலாம். ஆயில் 1 டீஸ்பூன், ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். சேமியா ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. சட்னியோடு சேர்த்து பரிமாறிடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.